ஹலோ கைஸ், ஐபிஎல் 2026 நெருங்கிக்கிட்டே இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் என்னன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி பார்க்க போறோம். அவங்க என்னென்ன பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, எப்படி பிளேயர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஆப்ஷன்ல அப்படிங்கறத அனலைஸ் பண்ண போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம்னா ஐபிஎல் 2025 அவங்களுக்கு சரியா அமையல. பாட்டம் ஆஃப் த டேபிள்ல ஃபினிஷ் பண்ணாங்க. ஒரு மாதிரி நல்லா அமையல அவங்களுக்கு அந்த சீசனு. ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. முக்கியமான மாற்றம் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க அவங்களோட டீம்ல. அண்ட் ரவீந்திர ஜடேஜாவையும் சாம் கரனையும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணி வாங்கினது மேபி பிகாஸ் MS தோனி இன் இஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்காரு. ஸோ மேபி இன்னும் ஒரு 1 or 2 சீசன்ஸ் ஆடுவார். அதுக்கப்புறம் கொண்டு போறதுக்கு விக்கெட் கீப்பரும் வேணும், கேப்டன்சி ஆப்ஷனும் வேணும். அதனால சஞ்சு சாம்சனை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட டாப் ஆர்டரை பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. சஞ்சு சாம்சனும் ருத்துராஜ் கைக்வாடும் ஓபன் பண்ணுவாங்க. ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3ல நல்லா பண்ணாரு அண்டர் 19 வேர்ல்ட் கப் 2026ல. அதனால ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3ல விளையாடுவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெவால்ட் பிரேவிஸ் டாப் ஆர்டர்ல விளையாடுவாரு. சிவம் தூபே இருக்காரு. அண்ட் கார்த்திக் சர்மா, இம்ப்ரெசிவ் கார்த்திக் சர்மா, அவரும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட டாப் ஆர்டரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. அண்ட் போலிங்லயும் பார்த்தோம்னா மேட் ஹென்ரி மாதிரி ஒரு போலர் எடுத்திருக்காங்க. who has done well நியூசிலாந்துக்கு பார்த்தோம்னா T20 கிரிக்கெட்ல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங் டெஃபினட்டாவே ஒரு ஸ்ட்ரென்த். அவங்களோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர் போலிங் ஒரு வீக்னஸா தெரியலாம். ஏன்னா இப்போதான் நேற்றுக்கு தான் நியூஸ் வந்தது, இந்த மாதிரி நேத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் டியூ டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி. அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கலீல் அகமது, ஜெமி ஓவர்டன், மேட் ஹென்ரி. கலீல் அகமது பார்த்தோம்னா நியூ பால் நல்லா போடுவாரு, பட் டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட் ஹென்ரியும் பார்த்தோம்னா நியூ பால் நல்லா போடுவாரு, பட் டெத் ஓவர்ஸ்ல அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜெமி ஓவர்டன் நல்லா போடுவார், நல்லா குத்துன்னு குத்துவாரு, பட் அவருமே டெத் ஓவர்ஸ்ல பர்టిక్యులர்லி இந்தியன் கண்டிஷன்ஸ், ஃபிளாட் கண்டிஷன்ஸ் கண்டெயின் பண்ண முடியுமா ரன்ஸ்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ டெத் பவுலிங் டெஃபினட்டாவே ஒரு கன்சர்னா இருக்கு. அண்ட் சிஎஸ்கேக்கு இன்னொரு கன்சர்னா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நூர் அகமதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பின்னர் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே டெஃபினட்டாவே 7 மேட்சஸ் சேப்பாக்ல விளையாடுவாங்க. அண்ட் சேப்பாக்ல ஸ்பின்னர்ஸ் வில் ஹேவ் a major role to play. அப்படி இருக்கும்போது நூர் அகமதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பின்னர் தேவைப்படும். லாஸ்ட் இயர் வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்தாரு. அவங்க 2 பேர் ஒரு நல்ல ஸ்பின் டியோவா இருந்தாங்க. பட் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ரவீந்திர ஜடேஜாவும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ட்ரேட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையா இருக்கு. எஸ், சிஎஸ்கே பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீர் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். பட் he will be playing IPL for the first time. அவரோட முதல் ஐபிஎல் சீசன்லயே அந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். அண்ட் அகில் ஹுசைனையும் எடுத்திருக்காங்க ஆக்ஷன்ல. பட் அகில் ஹுசைன் பிளேயிங் 11ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிஎஸ்கே ஜெமி ஓவர்டன், மேட் ஹென்ரி மாதிரி பிளேயர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஜெமி ஓவர்டன் பார்த்தோம்னா T20 வேர்ல்ட் கப்ல சூப்பர்பா பண்ணார் இங்கிலாந்துக்கு. டவுன் தி ஆர்டர் பெரிய பெரிய சிக்ஸஸ்லாம் அடிப்பாரு. அண்ட் போலிங்கும் குயிக்கா போடுவாரு. அப்படி இருக்கும்போது ஜெமி ஓவர்டன் டெஃபினட்டா பிளேயிங் 11ல விளையாடுவாரு. அண்ட் மேட் ஹென்ரியுமே பார்த்தோம்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் டெவால் பிரேவிஸ் இருக்காரு, நூர் அகமது இருக்காரு. ஸோ அதுலயே 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அப்படி இருக்கும்போது அகில் ஹுசைன் பிளேயிங் 11ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் மேபி சிஎஸ்கே பார்த்தோம்னா சேப்பாக்ல ஆடுற மேட்சஸ்க்கு மட்டும் ராகுல் சஹாரை இம்பாக்ட் பிளேயரா போட்டுக்கலாம். ராகுல் சஹாரே நூர் அகமதையும் சேர்ந்து போட வச்சா மேபி அது ஒரு நல்ல ஒரு ஸ்பின் டியோவா அமையலாம். சோ மேபி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெஃபினட்டாவே ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா புது பிரான்சைஸ்ல ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சஞ்சு சாம்சன் வேற பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா இருந்திருக்காரு T20 வேர்ல்ட் கப் 2020ல. சோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல உள்ள வருவாரு. சோ டெஃபினட்டாவே அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அண்ட் யங்ஸ்டர்ஸ் லைக் ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரேவிஸ், இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ருத்துராஜ் கைக்வாட் அவரோட கேப்டன்சில அவர் ரிடீம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு த்ரெட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாவே அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங் தான். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், சிவம் தூபே, 5 கன் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 5 பேட்டர்ஸ்ல யாராவது ஒரு 2 பேட்டருக்கு நல்ல டேயா அமைஞ்சா கூட டெஃபினட்டாவே சிஎஸ்கே 200+ டோட்டல்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன் கன்சிஸ்டன்ட் பேசிஸ். அண்ட் அதனோட கிளிம்சஸ் போன சீசன் எண்டிங்லயே பார்த்தோம். கொஞ்சம் 200+ டோட்டல்ஸ்லாம் அடிச்சாங்க. அதை இந்த சீசன் கன்சிஸ்டன்டான பேசிஸ்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So definitely CSK டாப் ஆர்டர் பேட்டிங் will be a threat to the opposition teams.